பிறக்க போகிற ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்குது. எப்படிங்க? அதுக்கு என்னங்க ஆதாரம்? அதுதான் கேட்குறீங்க. உங்கள் லக்கணத்தில் தாங்க பிறக்குது. ரிஷபராசியை லக்கணமாக கொண்டு தான் புது வருஷமே பிறக்குது. பொதுவாக ரிஷபராசியில் ஒருவர் பிறக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு தெய்வத்துடைய அருள் உண்டு, மகாலட்சுமியுடைய அருள் உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரன்னாலே மகாலட்சுமி தான். அவர் ரிஷபராசியில் பிறந்த பலருக்கு எங்கெங்க காசு பணம் எங்களுக்கு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. தினந்தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும். ரிஷபராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும்னா மகாலட்சுமி பூஜை தினந்தோறும் பண்ணணும். குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளையாவது உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு 6 வெத்தலைக்கு மேலே 6 கொட்டைப்பாக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து பாருங்கள், செல்வ செழிப்பு வந்தே தீரும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா 2ஆம் இடம், தன வாக்கு குடும்பஸ்தானம். அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானுடைய அமர்வு நல்ல பொருளாதார வளர்ச்சி. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, வருமானம், திடீர் வருமானங்கள் வரும். ரொம்ப நாளாக ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது வராது. ஆனால் இப்போ பணம் வரும். அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஓப்பனாக ஆரம்பிச்சிடும். ஒரு சொத்து விற்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக விற்க முடியல, இப்போ அந்த சொத்து விற்கக்கூடிய வாய்ப்பு வரும். காரணம் லாபத்தில் செவ்வாய். லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொத்து விற்று சொத்தின் மூலமாக ஒரு லாபம், ஒரு பண வரவு, இதை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீர்வார்.